ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு உங்களை பற்றிய பயம். ஆதியாகமம் 9:2 சொல்லுகிறது, உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியிலுள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். கர்த்தர் நோவாவின் குடும்பத்தாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த புதிய வருடத்திலே உங்களுக்கும் தருகிறார். பூமியிலே நடமாடும் எந்த மிருகத்துக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு நாயை பார்த்தால் பயமாக இருக்கிறது, ஓடி வருகிற மாட்டை பார்த்தால் முட்டிவிடுமோ என்று பயமாக இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது இவற்றுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேதம் சொல்கிறது, 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தாவீது சிங்கத்தையும் கரடியையும் கோலியாத்தையும் பெலிஸ்தரையும் தைரியமாய் எதிர்த்தினதின் ரகசியம் என்ன? அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாயிருக்கிறார்கள். நீதிமொழிகள் 28:1. பாம்பு உங்களை பார்த்து சீறுகிறது என்றால் அது தன்னுடைய வீரத்தினால் சீறுகிறதில்லை. நீங்கள் அதை அடித்து விடுவீர்களோ என்ற பயத்தில் தன்னை பாதுகாக்கவே சீறுகிறது. நீங்கள் பயந்து ஓடுவதனால்தான் நாய் உங்களை துரத்துகிறதே தவிர எதிர்த்து நின்று கையில் கல்லை எடுத்தால் அது ஓடிவிடும். பெரிய பெரிய யானைகளை மனிதன் அடிமையாக்கி அவைகளை தனக்கு பணிந்து வேலை செய்யும்படி கட்டளையிடுவதை பார்க்கிறோம். பெரிய பெரிய மரங்களையும் உத்திரங்களையும் சுமந்து சென்று மனிதனுக்கு கீழ்ப்படிந்து அவை வேலை செய்கின்றன. பெரிய எருதுகள் மனிதனுக்கு வண்டி இழுப்பதையும் ஏர் உழுவதையும் கூட பார்க்கிறோம். ஒருவன் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருப்பான் என்றால் அந்த வல்லமை கொண்டு அவனால் மிருகங்களை மட்டுமல்ல அசுத்த ஆவிகளையும் துரத்த முடியும். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். 91ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். சாத்தானுக்கு வெற்றியே கிடையாது. கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் அவனுடைய தலையை நசுக்கி முற்றிலுமாய் தோற்கடித்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரன் அவர். 1 யோவான் 3:8. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். தேவப்பிள்ளைகளே, இயற்கையாகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், வல்லமை, ஆளுகை ஆகியவற்றோடு கூட பரிசுத்த ஆவியின் வல்லமையும் இணைந்து செயல்படும் போது இன்னும் கர்த்தருக்காக மகிமையான காரியங்களை உங்களால் செய்ய முடியும். இன்றைய நினைவிற்கு மார்க் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள்.
இன்றைய வேத வாசிப்பு காலை ஆதியாகமம் 20, 21 மற்றும் 22 அதிகாரங்கள். மாலை மத்தேயு 6 அதிகாரம் 19 34 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்புள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களுக்கு தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.